ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம ஆல்ரெடி நியூஸ் சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதில் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோ காலம் இந்த இதில் பார்க்குறோம். சரிங்களா? ரோ காலம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which alphabet appeared to the right of C in row 2? ரோ 2ல இதான் ரோ 2. சரிங்களா? இதுல சிக்கு ரைட்ல எந்த ஆல்பபெட் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த லைன்ல சி இருக்கா? இந்த இடத்துல சி இருக்கா? இதுக்கு ரைட் சைடு யார் இருக்கான்னு பார்த்தா டி இருக்கா? நமக்கான ஆன்சர் டி. இந்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In row 1, row 3 are written in reverse order. அதாவது இந்த row 1, row 3 reverse orderனா இந்த C வந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி ஸ்டார்டிங் வர மாதிரி, அதாவது C B A E D இந்த மாதிரி row 1ம் row 3. இப்போ row 3 போட்டோமா, இப்போ row 1ல இந்த இடத்துல E D C B A இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டதுக்கு அப்புறம் then which alphabet will come below C in row 2? row 2 ஓட C இருக்கு இல்லையா? row 2 ஓட C இது கீழே யார் இருக்கான்னு பார்த்தா E வருதா? நமக்கு ஆன்சரும் E. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. if ever D appear to the right of C in row 4, row 4ல D appear right of C ல இருக்கா? C இங்க இருக்கு, C ஓட ரைட்ல D இருக்கா? ஆமா இருக்கு. so then answer is the last alphabet of row 4. row 4 ஓட லாஸ்ட் ஆல்பபெட் யாரு? B. சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் B. இப்போ இந்த இடத்துல D வரல, ரைட் சைடு உடனே வந்து D வரல அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். if not the answer is the middle alphabet of row 3. row 3 ஓட மிடில் ஆல்பபெட்ன்றது A. நமக்கு ஆன்சர் ஏவா இருக்கும். அதாவது சிக்கு ரைட் சைடுல D வரலன்னா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. which alphabet will appear to the left of alphabet above C in row 2? row 2 பாருங்க. row 2 இருக்கா? அதுல C இருக்கா? அதுக்கு above alphabet யாரு? D. அதுல which alphabet appear the left of the above? அந்த aboveக்கு left யார் இருக்கா? C இருக்கா? அப்புறம் நம்மளுக்கு ஆன்சரும் C. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. which alphabet is above E of row 5? row 5 ஓட லைன்ல பாத்தீங்கன்னா E எங்க இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? E இங்க இருக்கு. அதோட above யார் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு above யார் இருக்கா? A இருக்கா? நமக்கு ஆன்சர் A. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. the answer to this question will be the alphabet that appear B and E after reversing row 4. row 4 ரிவர்ஸ் பண்ணணுமா? row 4 ரிவர்ஸ் பண்ணனும்னா என்ன வரும்? இந்த இடத்துல B A E D C. சரிங்களா? ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் Bக்கு Eக்கும் பிட்வீன்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. B இங்க இருக்கு, E இங்க இருக்கு, பிட்வீன்ல நம்மளுக்கு இருக்கிறது A. நம்மளுக்கான ஆன்சரும் A. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. if all the alphabets of column 2 are reverse, column 2 ஓடது ரிவர்ஸ் பண்றோம். C D E A B ரிவர்ஸ் பண்ணியாச்சா? which alphabet will come between E and B of row 2? row 2ல E இங்க இருக்கு, B இங்க இருக்கு. இதுக்கு பிட்வீன்ல யார் வரான்னு நமக்கு கேக்குறாங்க. யார் வரா? D வராங்களா? D. இது நம்ம நார்மலா போடுற மாதிரி. சரிங்களா? இது வந்து மாத்தி போடுற மாதிரி. எக்ஸாம்ல உங்களுக்கு பேப்பர் பென்ல எது இருக்காதனால நம்ம மாத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கடைசி சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? row 2ல B and E. சரிங்களா? row 2 ஓட B and E வந்து கேட்டிருக்காங்க. பிட்வீன்ல யார் இருக்கான்னு. இப்போ row 2 ஓட
இபி இங்க இருக்கு சரிங்களா, பிட்வீன்ல இருக்கு நம்மளுக்கு வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட, ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க காலம் 2. அப்ப இங்க இருக்க லெட்டர் தான் இங்க வரும். அப்ப இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி டின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. If row 1 and row 2 are reversed, which alphabet will come between C and A in column 3? அதாவது காலம் 3 ஓட C இங்க இருக்கு, A இங்க இருக்கு சரிங்களா. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் C and A. ஏன்னா சென்டர்ன்றனால ரோ 1ம் ரிவர்ஸ் ஆகாது, ரோ 2ம் ரிவர்ஸ் ஆகாது, சென்ட்ரல் லெட்டர் இருந்து ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இந்த சிக்கும் ஏக்கும் காலம் 3ல பிட்வீன்ல யார் இருக்கா பார்த்தா அது பி. நமக்கான ஆன்சரும் பி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ரோ 1 சரிங்களா, லெஃப்ட் டு ரைட் ரோ 1 வர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ தான் ரோ 1 அப்படி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் வந்துட்டேன், அப் டு காலம் 3, காலம் 3 வரை இருந்தாச்சா, அண்ட் தென் டவுன்வர்ட்ஸ் டு ரோ 3, ரோ 3 வரையும் வர சொல்றாங்க. மறுபடியும் ரோ 3 வரையும் வந்துட்டேன் நான். விச் ஆல்பபெட் அப்பியர் ஒன்லி ஒன்ஸ்? இந்த வரிசையில் வரும்போது இதுல ஏ இருக்கு, இதுலயும் ஏ இருக்கு, இதுலயும் பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு, ஒன்லி ஒன்ஸ் வந்து சி. நம்மளுக்கான ஆன்சர் சி. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர், இதுதான் அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர், அண்ட் கோயிங் அப் டு காலம் 5, காலம் 5 வரையும் நம்ம வரணும். அண்ட் தென் கம்மிங் டவுன்வர்ட்ஸ் அப் டு ரோ 5, ரோ 5 வரையும் வந்துட்டேன். விச் ஆல்பபெட் அப்பியர் ஒன்லி ஒன்ஸ்? ஏ ஏ, பி பி, சி சி, டி டி. ஒரே ஒரு லெட்டர் அப்பியர் இருக்குன்னா அது இ ஒன்று தான். நம்மளுக்கான ஆன்சரும் இ. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.